சென்னை 28 சரோஜா கோவான்னு சொல்லி ஐ வாஸ் மோர் இன்டு பசங்க ஃபன் இந்த ஒரு ஜோனில் தான் நான் இருந்தேன். நான் கண்டிப்பாக வந்து மங்காத்தா நான் பண்ணலைன்னா நான் அந்த ஜோனில் தான் இருந்திருப்பணும். அது அவங்கள வச்சு என்னென்ன கதை என்னால் சொல்ல முடியுமோ அதெல்லாம் தான் சொல்லியிருப்பணும் அப்படிங்கிறது. நான் ஆக்சுவலி மங்காத்தாவே நான் வந்து பசங்களை வச்சு ஒரு லோக்கலான ஒரு ஹைஸ்ட் ஃபிலிம் தான் நான் பிளான் பண்ணேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே பிட்ரேயல் அந்த மாதிரியான ஒரு செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு காசு வந்துட்டா எப்படி ஒருத்தனை முதுகு குத்திக்கிறானுங்கன்ற மாதிரி எல்லாம். பிகாஸ் நான் என்னோட படத்தில் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஒரு அஜித் சார்னு என்னோட வாழ்க்கைக்குள்ளே வந்து நான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே நான் ஹேட் டு ஒரு பெரிய ஹீரோ படம் பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணாலும் மாறி படம் தான் பண்ணுறாரு. அதே மாதிரி ரஞ்சித் படம் தான் பண்ணோம். ஸோ எனக்கு வந்து அப்படி என்னால் பண்ண முடியாது. எனக்கு வந்து என்னோட ஐடியாலஜிஸும் இருக்கணும். பட் ஆனால் வந்து அதே சமயம் வந்து அவங்கள கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஒரு என்டர்டெய்னிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மாரி இஸ் அ பியோர் கமர்ஷியல் ஃபில்ம் மேக்கர். அவரோட படம் என்னதான் அவர் வந்து ஒரு 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 கஷ்டப்படுறவங்க ஒரு 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 பாதிக்கப்பட்டவங்களுடைய கதையை சொன்னாலும் அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி போய் சேர்ற மாதிரி தான் அது. அதுதான் கமர்ஷியல் ஃபிலிம். கமர்ஷியல் ஃபிலிம்ங்கிறது வந்து ஒரு ஐடியா நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் பிஎன்சிலாம் சொல்கிறீங்கல்ல, அதுதான். இப்போ என்னென்னா ஒரு ஐடியாலஜி, அந்த ஐடியாலஜியை வந்து நீங்கள் படமாக்குறீங்க. அந்த படம் வந்து இப்போ இவருக்கும் பிடிக்கணும், அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கணும், அவங்க பசங்களுக்கும் பிடிக்கணும், எல்லாருக்குமே பிடிச்சிச்சு அது ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கமர்ஷியல் ஃபிலிம். அவ்வளோதான், வேறு எந்த இதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நான் அப்படி தான் போயிருப்பேன். எனக்கு ஒரு ஹீரோ வந்ததுனால வந்து அதுக்கப்புறமா ஹீரோ ஃபிலிம்ஸாகவே ஆயிடுச்சு எனக்கு டோட்டலாகவே. பட் அது ஒரு விதத்தில் கமர்ஷியல் தானே? இல்லை, எந்த வந்து பேசிக்காக ஐ டூ ஒன்லி மேக்ஸிமம் நான் என்டர்டெய்னர்ஸ் தான் பண்ணுவேன். நான் இப்போ மாநாடு எடுத்துக்கிட்டா கூட வந்து ஒரு அதில் வந்து ஒரு 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 முஸ்லீம் பையன், அந்த பையனை வந்து ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். ஈஸியாக வந்து அவன் மேலே ஒரு ஒரு பழியை சுமத்தினா இந்த சமுதாயம் நம்பும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான். அந்த கருத்தை தாண்டி அதை வந்து யூஸ்வலாக நான் சொல்லியிருந்தேன்னா வந்து ஒரு ப்ராப்ளி பிகாஸ் சிம்பு மாதிரி ஒருத்தர் இருக்கிறதுனால அது வந்து ஒரு பாண்ட் சீரீஸ் மாதிரி பண்ணியிருப்பேன். இது நம்ம பண்ணலைன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடி ஹவுஹி சிஎம்ஐ காப்பாற்றுறான் அப்படிங்கிறது வந்து அது யூஸ்வலாக இருந்தது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டைம் லூப்புன்னு ஒரு விஷயத்தை வச்சு அதில் கதை சொன்னால் இந்த கதை புதுசாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து டைம் லூப் பெருசாக பேசப்பட்டுச்சு. அந்த ஒரு முஸ்லீம் இளைஞங்கிற விஷயத்த வந்து பெருசாக பேசப்படலை அந்த டைமில். பட் ஆனால் அதுதான் மெயினான கதை, அதுதான் ஐடியாவாக வந்து இட்ஸ் ஈஸி டு பிளேம். காரணம் சார், அதுக்கு காரணம் வந்து நம்ம டீமாக நம்ம எடுக்கல. இப்போ சார் சொல்கிறாருல்ல, சார் அந்த மாநாடு பூஜை போட்ட நாளில் இருந்து மாநாடு ரிலீஸ் ப்ரமோஷன் எல்லாத்துலேயுமே அந்த டெக்னிக்கல் தான் முன்னாடி வச்சோம். நம்ம டைமில் இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகுது இந்த படம் அப்படின்னா, இது முதலாக இந்த மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவில் க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த அரசியல் வந்து நான் அதுக்காக போகல. எனக்கு படம் பார்த்து சொல்லவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதுதான் கான்செப்ட் சொல்லும்போது அந்த கான்செப்டை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு சார் எப்படி பண்ணியிருக்கான்னு பார்க்க போனால் சர்ப்ரைஸாக இருக்குது, நேர்மையாக இருக்குது, நியாயமாக இருக்குது. இப்போ சார் சொல்கிறாருல அதை பற்றி பேசணும்னு, அதை பற்றி நாங்கள் நிறைய பேசணும். ஆமாம்மா, ஹிடன் லேயர்ஸாக அது நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க எல்லாருமே. படம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி வேற எதுவுமே சொல்ல ரஞ்சித், அது மட்டும் தான் சொன்னேன். சார் சூப்பர் சார், வேற லெவல், எவ்வளோ சூப்பராக தைரியமாக ஃபென்டாஸ்டிக்காக பண்ணிட்டீங்க சார். எந்த இடத்துலையுமே ஒரு இது அவன் வந்து அந்த இது டெக்னிக்கலாக அதெல்லாம் ஒழுங்கு அதை பற்றி பேசவே இல்லாமல் அவன் இந்த ஒரு கான்செப்டை தான் வந்து ஹி அப்ரிஷியேட்டட் ஃபார் த ரொம்ப இப்போ மாதிரி சொன்ன மாதிரி தான். என்னை வந்து அது எவ்வளோ அழகாக சொல்ல முடியுமோ, அது எவ்வளோ யாருக்குமே பாதிப்பு வராமல் சொல்ல முடியும், அதுதான் வந்து எல்லாருமே பாராட்டு. இன்னும்